ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்னைக்கு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ கைஸ் ரெடியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல மட்டுமே கவர் ஆகும். இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே. ஸோ ரெடி ஆயிக்குங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க மார்க்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன் நான் சொல்றேன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா எப்படி சொல்றது? எக்ஸாம் டைம்ஸ்ல இது ரிவிஷனுக்கு யூஸ் ஆகுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா எல்லாருமே? வந்துட்டீங்களா? ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. முடிஞ்சுச்சுங்களா? சோ இங்க என்ன கேள்வின்னா பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கீழ பாருங்க சரியானவை எவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். விஸ்வநாத நாயக்கர் 1529ஆம் ஆண்டு பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார். 78 பாளையங்களா பாருங்க. 72 பாளையங்கள். மேற்கு பாளையத்தை கட்டபொம்மன் கீழும் நாயக்கர்களும், கிழக்கு பாளையத்தை பூலித்தேவரின் கீழும் மறவர்களும். இது எல்லாமே ரைட். இந்த இடத்துல மேற்கு பாளையம் புலித்தேவரும், கட்டபொம்மன் வந்து கிழக்கு பாளையமும் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தா ஆன்சர் ரைட்டா வந்துட்டு இருக்குமா பாருங்க. அப்ப என்ன மட்டும் ரைட்டா இருக்கு? 1 மட்டும் இருக்கு. அப்ப ஒரு கூற்று மட்டும் ரைட். இப்ப இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, எத்தன கூற்றுக்கள் ரைட்ன்னு கேட்கிறப்போ நமக்கு 1, 2 எலிமினேஷன் பண்ணலாம். இந்த எலிமினேஷன் மெத்தட் கிடையாது. கான்செப்ட் மெத்தட். இந்த கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஏ போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டு வச்சுக்கோங்கப்பா. செகண்ட் கொஸ்டின். காத்தப்பன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். எக்ஸலென்ட் காய்ஸ். சூப்பர், சூப்பர், சூப்பர். பூலித்தேவர் தான் காத்தப்பன் என்று அழைக்கப்பட்டவர். சரிங்களா? அடுத்தது. கர்நாடகா உடன்படிக்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? குட்ங்க. ஆன்சர் டி. இந்த உடன்படிக்கை மூலம் தான் என்ன ஆயிடுச்சுன்னு பாளையக்காரர்கள் முறை முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அப்ப கேட்கலாம். பாளையக்காரர்கள் முறை ஒழிக்கப்பட்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைங்கன்னா, கர்நாடகா உடன்படிக்கை இந்த இயர் தாங்க. அடுத்தது. வேலு நாச்சியார் பற்றி தவறானவற்றை தேர்ந்தெடுங்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடுங்கள். டைம் தரேன். சூப்பர் காய்ஸ். சூப்பர், சூப்பர், சூப்பர். இங்க பாருங்க காய்ஸ். கோபால நாயக்கர் கூட்டணியில் அமைந்து வெற்றி பெற்றார். கரெக்ட். உளவுத்துறை சகபேரு குயிலி உடையாள் வச்சிருந்தாங்க. கரெக்ட். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண்மணி. இதுல பாருங்க திப்பு சுல்தானிடமும் தேவையான ராணுவ உதவிகளை பெற்றார். திப்பு சுல்தான் கிட்ட இருந்து கிடையாது. யார்கிட்ட இருந்து? ஹைதர் அலி கிட்ட இருந்து தான் இவங்க என்ன ஆயிடுச்சு? தேவையான உதவிகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. இந்த இடத்துல ஹைதர் அலி போட்டிருந்தா ஆன்சர் ரைட்டுங்க. 4th கொஸ்டின். 5th கொஸ்டின். துரைசிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அவ்வளவுதாங்க. சூப்பர். செவத்தையா தான் வந்து பார்த்தீங்கன்னா, துரைசிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். அப்போ குமாரசாமி என்று அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊமத்துரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. ஸோ மேபி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இந்த மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. குமாரசாமி ஊமத்துரைனும், செவத்தையா துரைசிங்கம்னு அழைக்கப்பட்டாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான நபரை தேர்வு செய். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஆன்சர் பண்ணீங்களான்னு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். புதுச்சேரியில் இஸ்லாமிய மதத்தை இந்த ஒரு வேர்ட் வச்சுட்டு நம்ம யார் போட்டுடலாம்? யூசப் கான் போட்டுடலாம். ஏன்னா இவருக்கு 3 பேர் இருக்குங்க. கான் சாகிப், சாகிப், மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் தான் இந்த யூசப் கான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல இவர் ரொம்ப முக்கியங்க. அடுத்தது.
7வது கேள்வி. பின்வருவனவற்றில் எவை தவறாக பொருந்தி உள்ளது? நான் சரியா பொருந்தியது கேட்கல. அருமை, அருமை, அருமை மக்களே! பாருங்க இந்த இடத்துல சரின்னா எனக்கு 3 அண்ட் 4 வந்துரும். தவறுன்னு போறது மருதுபாண்டியர்கள் சிவகங்கைன்னும், கிருஷ்ணப்ப நாயக்கர் மைசூர்ன்னு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் தப்பு. அப்போ 1, 2 தவறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாங்க. அடுத்தது 8த் ஒன். கிழக்கு தொகுதி பாளையங்களை தேர்வு செய். நாகல்லாபுரமும், எட்டயபுரம் தான் கிழக்கு தொகுதி பாளையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 9த் ஒன். பொறுத்துக. சோ இதுக்கு ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்த்துடலாங்க. இயர்ஸ் வச்சு. ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே பாருங்க. வேலு நாச்சியார். அப்ப பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார் 96 மரணம். மரணத்த வச்சு போடணும். அப்ப ஈஸியா போட்டுடலாம் பாருங்க. பூலித்தேவர் 67. கட்டபொம்மன் 99. தீரன் சின்னமலை முடிஞ்சு போச்சு. 4, 3, 2, 1 ஆன்சர் டி. கடைசி நம்ம வாழ்ந்த காலங்கள் நம்ம சொல்ல தேவையில்ல. பட் ஆனா அவர் மரணம் அடைஞ்ச காலங்கள ஞாபகம் வச்சிருப்போம். அத வச்சு போட்டுடலாங்க. அடுத்தது. சரியான விடையை தேர்வு செய். ஏதோ ஒரு போர் வந்து எல்லா போருமே தப்பா இருக்கிற மாரி தான் சார் இருக்கு. ஓடாநிலை போர் மட்டும் தான் சரி. மீதி எல்லாமே தவறு அப்படின்னு சொல்றோம். தீரன் சின்னமலை பண்ண போர்கள் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கங்கப்பா. அடுத்தது 11வது கேள்வி. புதிய தலைப்பாகை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருந்ததாகவே எந்த கவர்னர் கூறினார்? ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க கைஸ். அவ்வளவுதான். வில்லியம் பெண்டிங் தான் கூறியிருப்பார். அடுத்தது 12வது. புலித்தேவர் யாருடைய ஆதரவை பெற முயன்றார்? நான் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. நோட் இருந்தா பூலித்தேவர் வந்து பாத்தீங்கன்னா, ஐதர் அலி பிரெஞ்சுக்காரருடைய உதவியை பெற முயன்றார். ஆனா டச்சுக்காரர்களுடைய உதவியை பெற முயல. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாருங்க. கொஸ்டின் கேட்பாங்க. மேற்கத்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்கப்பா. மேற்கத்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்ன்னு சொல்லிட்டு கேட்டாருன்னா, பூலித்தேவர் தான் பண்ணியிருப்பாரு. அப்ப ஆன்சர் 1 அண்ட் 2 மட்டும் தான் ஆன்சர் ரைட்டுங்க. அடுத்தது. கீழ்கண்டவற்றில் கிழக்கு பாளையம் அல்லாதது எது? இது ஏதோ ஒண்ணு கிழக்கு பாளையமே கிடையாது. இதெல்லாம் ஈஸியான கேள்விங்க. ஆனா நான் ஒரு கேள்வியில குண்டு வச்சிருக்கேன். அது எங்க வச்சிருக்கேன்றது தெரியாது. கண்டுபிடிங்க பார்ப்போம். ஊத்துமலையில தாங்க இருக்கு. ஊத்துமலை தான் கிழக்கு பாளையம் அல்லாது. மீதி எல்லாமே கிழக்கு பாளையங்கள். பாருங்க நாகலாபுரம், எட்டயபுரம் இது எல்லாமே கிழக்கு பாளையங்கள். ஊத்துமலை வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1772ஆம் ஆண்டு காளையர் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி யார்? எலிமினேஷன் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. சூப்பர்ங்க. கர்னல் பான் ஜோர் தான் தாக்கியிருப்பாரு. 15வது கேள்வி. திவான் படைகளுக்கும் தீரன் சின்னமலை படையும் எந்த இடத்தில் மோதிக்கொண்டனர்? கரெக்டா பார்த்து போடணும். அவ்வளவுதாங்க. நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அது 16வது கேள்வி.
ஆட்சியர் ஜாக்சனை இடைநீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார்? சூப்பர்ங்க. எஸா லூசிங்டன் தான் சொல்லுவாங்க. அடுத்தது. வேலு நாச்சியார் தோழி குயிலி எந்த ஆண்டு தற்கொலைப்படை தாக்குதல் மூலம் ஆங்கிலேயரின் ஆயுதக் கிடங்கை, தளவாட தளங்களையும் அழித்தார்? சூப்பர், 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 சூப்பர்ங்க. சிவகங்கையை மீட்ட ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1780 இந்த ஆண்டு தான் அவங்க தற்கொலைப்படை பெண் மாறியிருப்பாங்க. அடுத்தது 18வது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் பிரபுவை எப்போது ராமநாதபுரத்தில் சந்தித்தார்? அற்புதமான பதில். டி தான் ஆன்சர். சூப்பர்ங்க. செப்டம்பர் 19 மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. 1998. சரிங்க. 1798. அடுத்தது. சோ கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. டைம் தரேன். 20 செகண்ட்ஸ். இதுக்கு மட்டும். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். நான் தவறுன்னு மட்டும் சொல்றேன். அத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க ராமநாதபுரத்தில் நிகழ்ந்த சந்திப்பின் போது ஆங்கிலேயரின் கைது செய்யும் முயற்சியில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பித்தார். அவரது சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். சிவசுப்பிரமணியம் என்ன பண்றாரு? தப்பிக்க முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப 2, 3 தான் ரைட். அப்ப ஆன்சர் 2, 3 ரைட். இப்படிதான் எலிமினேஷன் பண்ணணும். சோ படிக்கிறப்பவே நீங்க எலிமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எனிவே இன்னைக்கு இது பயங்கரமா ஆன்சர் பண்றீங்க காய்ஸ். ரியலி ஐ கிவ் எ பிக் அப்ளாஸ் லாஸ்ட்ல. திப்பு இறப்புக்கு பிறகு தீரன் சின்னமலை எழுப்பிய கோட்டை எவ்வாறு அழைக்கப்பட்டது? திப்பு சுல்தான் இறந்துருவார். 4வது மைசூர் போர்ல. அதுக்கப்புறம் இவர் ஒரு கோட்டையை எழுப்புறாரு. அந்த கோட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குட். ஓடாநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அடுத்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனை அவமானப்படுத்திய வழக்கில் கலெக்டர் ஜாக்சன் அவர்கள் பணியிடம் நீக்க செய்த ஆளுநர் யார்? ஆன்சர் பி. எட்வர்ட் கிளைவ் தான் இந்த வார்த்தை சொல்லியிருப்பாரு. பணியிட நீக்கம் பண்ணியிருப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் மேஜர் பானர்மேன் யாரை தூதராக அனுப்பினார்? சூப்பர், 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 சூப்பர்ங்க. ராமலிங்கனார் தான் சொல்லியிருப்பாரு. 23வது பொறுத்துக. சிவசுப்பிரமணியம், கட்டபொம்மன், ஊமத்துரை, மருது சகோதரர்கள். தூக்கிலிடப்பட்ட இடங்கள்ங்க. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுச்சுன்னா ஆன்சர் போட்டுடலாம். நீங்க யோசிக்க தேவையில்ல. சார் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். தேங்க்ஸ் சார் அப்படின்றீங்களா? ஓகே கைஸ். குட், குட், குட். ஸோ பாருங்க இந்த இடத்துல ஆ 3 ஒன் பாருங்களேன். ஊம்மத்துரை பாஞ்சாலங்குறிச்சி வராது. ஃபர்ஸ்ட் சிவசுப்பிரமணியம் வந்துடலாம். நாகலாபுரம். 1 கட்டபொம்மன் கயத்தாறு. ஊமத்துரை வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேங்களா? அப்ப பாருங்க மருதுசகோதரர் திருப்பத்தூர். அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க. 3, 1, 4, 2 வருதா பாருங்க. டைரக்ட்டா போட்டுருக்கலாங்க. 3, 1, 4, 2 அப்படின்றது. அடுத்தது 20 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள்.
ஜூலை 31 1805ங்க. 26வது 25வது வேலூர் புரட்சிக்கு முன்பு திப்பு சுல்தானின் மகன் எங்கு அனுப்பப்பட்டனர்? பின்னர். முன்னர்ன்ட்டேன், பின்னர். உங்க மனசுல ஒண்ணு ஓடும். சார் இவ்ளோ ஈஸியான கேள்விகளா அப்படின்ட்டு. வெடிகுண்டு ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? கல்கத்தா. ஸ்டார்ட் ஆஃப் த வெடிகுண்டு டைம். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். டைம்லாம் தர மாட்டேன். 15 செகண்ட்ஸ். ஃபோர்த் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க. ஒண்டி வீரன் பூலித்தேவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. அப்போ 1, 2, 3 மட்டும் தான் சரியா இருக்கு. அப்போ பி தான் ஆன்சர் ரைட். 27வது. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மாதம் கரெக்டா சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். மாதம் தான். 1801 ஜூன் மாதங்க. அடுத்தது. வேலுநாச்சியார் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. முடிஞ்சுச்சுங்க. அப்போ பாருங்க ஆன்சர். இவங்க 1796ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைவாங்க. அப்போ தேர்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும்? ஆன்சர் டி கிடைச்சிருங்க. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு இயக்க சக்தியாக தலைமை தளபதி யார் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறைகள் அமைந்தது? இவர் தான் அந்த வேலூர் புரட்சிக்கு காரணம். யார் அவரு? சார் ஜான் கிரடாக். இவர் தாங்க அதுக்கு காரணமா இருக்காருன்றாங்க. அடுத்தது 30வது கேள்வி பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சரியான விடையை தேர்வு செய். டைம் தரேன். இந்த இடத்துல அடுத்த 4 இடத்த அடிச்சிடுறேங்க. கோச்சுக்காதீங்க. இப்ப படிங்க. ம். ஸோ அப்ப பாருங்க இந்த இடத்துல 25 வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்ற கிடையாது. 30வது வயதில் ஏற்றிருக்காரு. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேஷன் ஆயிடுது. அப்ப என்ன கிடைச்சது எனக்கு? 1 அண்ட் 2 ஆன்சர் ரைட்டா கிடைச்சதுங்க. அடுத்தது. வேலு நாச்சியாருக்கு அவர் தம் மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுக்கும் ஆதரவளித்த மன்னர் யார்? திண்டுக்கல் கோபால நாயக்கர். அடுத்தது. வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணத்தை கண்டறி. ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இதுதாங்க உடனடி காரணம். சிலுவை சின்னத்துடன் கூடிய புதிய தலைப்பாகையை அறிமுகம் செய்ததுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உடனடி காரணமா இருக்குன்றாங்க. அடுத்து 33வது. பாளையக்காரர் முறையை முதலில் அறிமுகம் செய்தவர் யார்? பிரதாப ருத்ரன் தாங்க. அடுத்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் குறித்த குற்றச்சாட்டுகளை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தினார். குழுவில் இடம்பெறாதவர் யார்?
வில்லியம் ஹென்றி மட்டும் தான் என்ன பண்ண மாட்டாரு, இடம் பெற மாட்டாரு. இடம் பெற்றவர்கள் வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், வில்லியம் காசா மேஜர் இருப்பாங்க. அப்ப 3வது மட்டும் தான் கிடையாது. மீதி எல்லாருமே இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 35வது 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகத்தை 1857ல் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று கூறியவர் யார்? இதெல்லாம் தப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுல்ல. வி.டி. சவார்கர் அவர் தான் சொல்லியிருப்பாருங்க. 36வது சரியான விடையை தேர்வு செய். கூற்றுகளை படிச்சுங்க. எல்லாமே சரியாதாங்க இருக்கு. இதுல ஹைதர் அலி கடிதம் எழுதியிருப்பாங்க. அப்போ 1, 2, 3 ஆன்சர் ரைட் தாங்க எல்லாமே. அடுத்தது. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானவை எவன்னு கேட்டிருக்கேன். கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாத்துக்கலாம். ஓகே கைஸ். 2 கூற்றுகள் மட்டும் தான் சரி. 3வது கூற்று விஜயரகுநாத தொண்டைமானின் உதவியால் கட்டபொம்மன் களம்பூர் காடுகளுக்கு தப்பினார் கிடையவே கிடையாது. அவரு தான் மாட்டி விட்டுருவாரு. அப்போ 3rd ஸ்டேட்மெண்ட் தப்பு. மீதி 2ண்டும் 1ஸ்டும் ரைட்டுங்க. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள். சூப்பர் கைஸ். சூப்பர். அக்டோபர் 24, 1801ஆம் ஆண்டு. ஹைதர் அலியால் ஏன் புலிதேவருக்கு உதவ இயலவில்லை? யோசிச்சு போடுங்க. சூப்பர் கைஸ். சூப்பர். அப்போது ஹைதர் அலி மராத்தியர்களுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்ததால் அவரால் உதவ முடியல. மீதி எல்லாமே தப்புங்க. ஹைதர் அலி புலிதேவருக்கு உதவ விரும்பினார். அதே சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு. தனக்கு தனித்து செயல்படக்கூடிய ஒருத்தர். அப்ப ஏ தான் ஆன்சர் ரைட்டுங்க. அடுத்தது 40வது பிறவி போர் வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கு ட்ரீட்டி ஆஃப் டீ நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியாதுன்னா அது இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. யூசப் கான் தான் பிறவி போர் வீரர் என அழைக்கப்பட்டவர். சிப்பாய் படைகளின் தளபதி என்றும் அழைக்கப்பட்டாருங்க இவர். சிப்பாய் படைகளின் தளபதி என்றும் அழைக்கப்பட்டவர் இவர் தான். அடுத்தது பொறுத்துக. ஸோ மேட்ச் பண்ணுங்க போகலாம். இதெல்லாம் நீங்களே பண்ணிடணும். லாஸ்ட் இயரை வச்சு. ஆன்சர் பாருங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம். வேலூர் கழகம் தெரிஞ்சிச்சு சார். திருநெல்வேலி பாளையக்காரர்கள் கிளர்ச்சினா இதுதான் வரும். கட்டபொம்மன்னா இங்க வரும். அப்ப பாருங்க 2, 1, 4, 3 எங்க இருக்கு பாருங்க. முடிஞ்சிச்சு. ஏதான் ஆன்சர். எங்க நடைபெற்ற மோதலில் மேஜர் பானர்மேன் சிவசுப்பிரமணியாரை கைது செய்தார்? கல்லர்பட்டியில் நடந்த போரில் தாங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து 43வது கூற்றுகளை கவனி. சரியான விடையை தேர்வு செய்.
ம். இங்க பாருங்க தவறு மட்டும் பார்க்குறேன். ராய் கோட்டையெல்லாம் கிடையாது. சங்ககிரி கோட்டையில. சங்ககிரி கோட்டையில தான் பண்ணியிருப்பாங்க. நல்லப்பனால் தான் காட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பார். சமயக்காரர் நல்லப்பனால் தான் அப்போ 1 மட்டும் தான் ஆன்ஸர் ரைட்டுங்க. செகண்ட் ஒன் தப்பு அப்படின்றது சொல்றேங்க. 44 யாருடைய வழிகாட்டுதலின் பெயரில் முன் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு பாளையங்களாக மாற்றப்பட்டது? வார்த்தை ஜாலம் கண்டிப்பா இருக்கு. இதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆன்சர் ஏங்க. என்னன்னா 1529ஆம் ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைப்பாரு. ஆனா யாருடைய வழிகாட்டுதல்னா, அரியநாதருடைய வழிகாட்டுதலின் பேர்ல என்ன பண்ணாங்க, பாளையங்களா பிரிக்கப்பட்டு 72 பாளையங்கள் கொண்டு வராங்க. அந்த 72 பாளையங்களும் இவங்களுக்கு ஏதாச்சும் நாயக்கர்கள் எழுப்புனா போய் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அடுத்தது. சரியானதை தேர்ந்தெடு. அப்ப கூற்று 2 மற்றும் 3 தான். ஏன்னா கைதுலாம் இவர் பண்ணலைங்க. போயிருப்பாரு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தேவை இருந்ததால என்ன பண்ணுவாரு, ரிட்டர்ன் வந்திருப்பாரு. திட்டத்த கைவிட்டிருப்பாரு. அப்போ 2, 3ம் தப்பு ரைட்டு. இது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்புங்க. 46 வேலூர் புரட்சியின் போது முதலில் பலியாக கருதப்படுபவர். பலியானவருங்க. கர்னல் பான்கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பண்ணியிருப்பாங்க. பானர்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது. 1767ஆம் ஆண்டு பூலி தேவரை தோற்கடித்தவர் யார்? 9வது கேள்வி பார்த்துட்டு நம்மள திட்டுவீங்களோ? திட்டலாம் மாட்டீங்க. போட்டுருவீங்க நீங்க. இந்த இவ்ளோ கேள்வி இன்னைக்கு பயங்கரமா படிச்சிருக்கீங்கன்றது தெளிவா தெரியுதுங்க. கேப்டன் கேம்பல். அடுத்தது. வேலூர் புரட்சிக்கான காரணங்களில் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்குங்க. அப்ப பாருங்க, அக்னி தலப்பாகை அணிவது முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையவே கிடையாது. 2 பேராலுமே நிராகரிக்கப்பட்டது. என்ன பாகுபாடு இருந்துச்சு? இது 3மே இருந்துச்சுங்க. அப்போ 1, 2, 3 தான் ஆன்ஸர் சரிங்க. 49 தீரன் சின்னமலை, திப்பு சுல்தான் திவானாக இருந்த டேஷ் என்பவரிடமிருந்து வழிமறைத்து வரிப்பணத்தை பறித்துக் கொண்டதாக சொல் என்பார். இந்த டயலாக் ஒன் ஆஃப் த ஃபேவரைட் டயலாக்ங்க இது எனக்கு. வந்துட்டு இருக்குமே என்ன கமெண்ட்ஸ்ல. என்னுடைய ஃபேவரைட் டயலாக். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்கும் இந்த சின்ன மலையே வரிப்பணத்தை பறித்துக் கொண்டதாக பொய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லுவாருன்னா, திவான் முகமது அலி கிட்ட சொல்லுவாருங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரைட் டயலாக்ங்க. எப்பவுமே மறக்க மாட்டேங்க. அடுத்து. ஸோ ரெடி ஆயிக்கங்க. யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு 10 டீ தூள் பார்சல் அனுப்பப்படும். இதுக்கு மட்டும். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமே. ஓகே. நான் குட் அண்ட் பேட் சொல்லல. நான் சொன்னேன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் போட்டுறீங்க. ஐயோ! சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. கம் ஆன் காய்ஸ். எதிர்பார்க்கிறேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். 3 ஸ்டேட்மெண்ட் ரைட்டா பாருங்க. 3 எல்லாத்துலயுமே இருக்கு. ஐயா! நான் என்ன பண்ணுவேன்? மீதி எதுவுமே தெரியாத மாரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்ப 3 எல்லாமே இருக்கு. 3 ரைட்டாவே தெரிஞ்சுச்சு. பாருங்க, சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பி தான்.
எக்ஸ்ட்ரா வெள்ளமருதுவின் மகன் துரைசாமி தான். 2ஆம், 3ஆம் போர்களின் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் கிடையாதுங்க. 3ஆம், 4ஆம் மைசூர் போர்களின் விளைவாக தான் போயிருக்கு. அப்ப 4த் ஒன் எலிமினேஷன் பண்ணி. அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க. 1, 2, 3 தான் ஆன்சர் வருது உங்களுக்கு. ஸோ இப்படிதான் நீங்க எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அப்ப பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா முடியும் அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஓகே காய்ஸ் கம் ஆன். எல்லாமே எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ் குடுத்துறேன். ஒரே ஒரு விஷயம் தான் லாஸ்ட் 10 மினிட்ஸ் கேட்டுக்கங்க. நீங்க இன்னைக்கு சூப்பரா ஆன்சர் பண்ணிக்கீங்க. த ஒன்லி ரீசன் ஃபார் யூ. பிகாஸ் நீங்க படிச்சீங்க. படிச்சத கரெக்ட்டா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கொஸ்டின் ஈஸியா இருக்குன்னா, கொஸ்டின் நீ படிச்சிட்டீங்க கஷ்டம். அ படிக்கலன்னா கொஸ்டின் கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயத்த எப்பவுமே மைண்ட்ல ஏத்திங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 99% ஸ்டூடண்ட்ஸ் நான் கீழ பார்க்கிறேன். பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எனவே குட் அண்ட் ஐ கிவ் யூ a பிக் அப்ளாஸ் குடுத்துடுறேன். இதே மாரி லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறப்போ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.